ஐயா வணக்கம். இந்து மக்கள் கட்சி ஜெயராமன், பி ஜெயராமன் ஐயா. இது 3வது வார்டில் ஐயா. பல நாட்களாக கரண்ட் இல்லை. அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்டில் கரண்ட் இல்லாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஐயா. இது நகராட்சிக்கு எவ்வளோதோ தெரியப்படுத்தியிருக்கோம். அதை நகராட்சி இதுவரையும் அந்த கவனமாக எடுத்துல. இது இந்த பெரியாச்சி கோயிலும் இந்த இடத்துல தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பெரியாச்சி கோயில் லைட்டு வெளிச்சத்தில் தான் அனைத்து வாகனங்களும் போயிட்டுருக்கு. இந்த வாகனம் வழியாக இந்த ரோடில், இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ரோடு, மெயின் ரோடு. அதுக்கு அந்த இடம் பிளாக் ஆகிடுச்சுன்னா எல்லாமே இந்த ரோட்டு வழியாக தான் போகிறாங்க. சரிங்களா? இது மெயின் ரோடாகவும் பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே. அதிகமாக வாகனம், டூ வீலரு, காரு, பஸ்ஸு, சிறுவர்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் எல்லாம் அந்த ரோட்டில் தான் சென்று போகிறாங்க ஐயா. ஆனால் அந்த ரோடை வந்து லைட்டு வாகனம் எதுவுமே இல்லை. அதை யூட்டர்ன் பண்ணி உங்களுக்கு அந்த ரோடு ஃபுல்லாக காட்டுறோம் பார்த்தீங்களா வீடியோவில். அப்படியே பாருங்கள் ஐயா. இது வந்து நகராட்சி உடனே இதுக்கு உங்கள் மூலிமா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி லைட்டு வர வைக்கிற மாதிரி கொஞ்சம் கட்டி கொடுங்க ஐயா. ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாக முழுக்க பெரிய ரோடு ஐயா. இந்த ரோடு வந்து அப்படியே மயிலாடுதுறை ரோட்டில் வந்து ஏறுது ஐயா. நம்ம நால்கால் மண்டபம் இபி காலனியில் வந்து இந்த ரோடு வந்து ஏறுது. சரிங்களா? இறுதி ஊர்வலமும் இந்த ரோட்டில் தான் போகுது. ஆனால் இருட்டில் போகிறதுனால பிள்ளைங்களுக்கு பயங்கர ஆக்சிடெண்ட்லாம் ஏற்படுது ஐயா. இந்த விஷப்பூச்சி பாம்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த லேடிஸ்லாம் வராங்க பாருங்கள். அதிகமாக வந்து நடக்க முடியாமல் பயந்து வராங்க. இந்த வாகனங்கள் அதிகமாக அந்த இடத்துல வழிபரப்பு கொள்ளைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் உள்ளது ஐயா. இதை வந்து உடனே யாருக்கு தெரியப்படுத்தணுமோ தெரியப்படுத்தி உடனே சரி பண்ணி தரேங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம சமூக ஆர்வலர் ஏ சுபான் அலி பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலம் இந்த இதை கேட்டுக்கொள்கிறோம். அவசியமாக வந்து இந்த ரோடு வேணும். ஏன்னா தீபாவளி வருகிறது. தீபாவளி வரதுக்கு முன்னாடியே இந்த லைட்டு மின் விளக்கு அமைச்சிட்டாங்கன்னா தீபாவளியில் சென்று போகிறவர்கள் கொஞ்சம் கவனமாக போவாங்க. அப்போ எந்த உயிர் சேதம் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் மக்கள் சென்று அடைவாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சமூக ஆர்வலர் சுபான் அலி.